வெல்கம் டு அவர் சேனல் கண்ணுடன் கணிதம். இன்றைக்கி என்ன கிளாஸில் பார்க்குறோன்னா கிளாஸ் 10ஓட எக்ஸசைஸ் 1.1ஓட சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டினியூஷன் சம் 6 and 7 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 6th சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் பர்டிகுலர் ஒரு செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அண்ட் பிக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சி ரோஸ்டர் ஃபார்ம் 3,5 கொடுத்துருக்காங்க அண்ட் தே ஆஸ்க் டு வெரிஃபை த 3 ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கிவன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ பி அண்ட் சிங்கிற 3 செட்ஸ் தே ஆஸ்க் டு வெரிஃபை 3 ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிறது என்னென்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் belongs to W such that x strictly less than 2, that is அப்படிங்கிறது ஹோல் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸு. ஸோ ஹோல் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறனால தட் வில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆர் 0, நெக்ஸ்ட் நம்பர் 1 அண்ட் 2 வராது பிகாஸ் இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் கொடுத்துருக்கனால திஸ் எக்ஸ் வேல்யூ ஷுட் பி லெஸ் தென் 2 விட சிறுசாக இருக்கணும். தட் இஸ் 0, 1. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். b is equal to set of all x belongs to n and எப்படி இருக்குது என்ன இதுனா கண்டிஷன்னா பாருங்கள். 1 strictly less than x less than or equal to 4 belongs to n நேச்சுரல் நம்பருங்கிறனால 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே 1 வேல்யூ வராது. ஏன்னா இது இந்த எக்ஸ் வேல்யூ வந்துட்டு 1 விட இப்படி தான் இருக்கணுமா, கிரேட்டராக இருக்கணும். தட் இஸ் எப்படி நம்ம சொல்லியிருக்கோம், எந்த இடத்துல மவுத் ஓப்பனாக இருக்கோ அந்த வேல்யூ தான் ஹையஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்னது நெக்ஸ்ட்டு 1க்கு நெக்ஸ்ட்டு 2, தட் இஸ் 2, 3, 4 வில் கம் பிகாஸ் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்காங்க. அப்போது இந்த எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் 4ஆகவும் இருக்கலாம். தட் இஸ் 2, 3, 4. தென் சி இஸ் ஈக்குவல் டு 3, 5னு கொடுத்துட்டாங்க. நவ் இப் தே ஆஸ்க் டு ஃபைண்ட் தட் வெரிஃபை தட் தீஸ் 3 ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. தென் இதில் ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணணும்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஏ கிராஸ் பி யூனியன் சி. அதுலேயும் பி யூனியன் சி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். பி வந்துட்டு பை கிவன் நம்ம என்ன எழுதியிருக்கோம், செட் ஆஃப் ஆல் 2, 3, 4 யூனியன் சியோடது 3, 5. அப்போது நம்ம யூனியனுங்கும் போது காமனாக இருக்கிறத ஒன்ஸ் எழுதிட்டு தென் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கேதர் பண்ணி எழுத போகிறோம். இது ரெண்டில் எது காமன் 3. அப்போ 3ங்கிறது ஒன்ஸ் வந்தால் போதும். தட் இஸ் 2, 3, 4, இந்த இடத்துல ஆல்ரெடி வந்ததுனால இது விட்டுட்டு 5 எழுதுகிறோம். அது நம்மளோட பி யூனியன் சி. அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படிங்கிறது வாட் இஸ் தட் ஏ 0, 1 அண்ட் பி யூனியன் சி 2, 3, 4, 5ஓட நம்ம என்ன கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 0, 2 and 0, 3, 0, 4, 0, 5. Then next 1, 2, 1, 3, 1, 4 and 1, 5. That's it. இதுதான் நம்மளோட first equation. Now see, நம்மளோட RHS என்ன, A cross B union A cross C. அதுக்கு A cross B and A cross C find பண்ணணும். இங்கே Aங்கிறது என்னன்னா 0, 1 and then B 2, 3, 4. So 0, 2, 0, 3, 0, 4 and 1, 2, 1, 3, 1, 4. Next வந்துட்டு A cross C find பண்ணணும். Same A வந்து 0, 1, C 3, 5. அப்போ என்ன 0, 3, 0, 5 then 1, next element 1, 3, 1, 5. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது யூனியன் எடுக்க போகிறோம். யூனியன் என்ன தெரியும், காமனாக இருக்கிறத ஒன்ஸ் எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கேதர் பண்ண போகிறோம். ஸோ வாட் ஆர் த காமன் எலமெண்ட்ஸ் இது ரெண்டுக்கும் என்னெல்லாம் காமன்னு பாருங்கள். 0, 3 is here and then 1, 3. அப்போ காமனாக இருக்கிறத எழுதிட்டு வாட்ஸ் த பேலன்ஸ் எலமெண்ட்ஸ் இன் ஹியர், A cross B 0, 2, 0, 4 and 1, 2 and 1, 4. இப்போ இந்த செட்டில் பேலன்ஸ் அதாவது A cross Cயில் இதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது 0, 5, 1, 5. தட்ஸ் இட். இப்போ யூனியன் எடுத்தாச்சு. திஸ் ஒன் இஸ் அவர் ஈக்குவேஷன் 2. ஸோ ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் 1 படிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 இந்த செட் சைடில் எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம். ஸோ ஃப்ரம் திஸ் வி சே திஸ் ஒன் இஸ் ப்ரூவ்டு. தென் நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னு பாருங்கள். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட் அதோட எல்ஹெச்எஸ் கன்சிடர் பண்ணும்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, அதுலேயும் பி இன்டர்செக்ஷன் சி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷன்னா என்னென்னு தெரியும், காமனாக இருக்கிறத மட்டும் எழுதுறதா இன்டர்செக்ஷன். அப்போ இது ரெண்டில் எது காமன் எலமெண்ட் 3. அப்போ 3 எழுதியிருக்கோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சிங்கும்போது what is our A 0, 1 and this one is our 3 மட்டும்தான். அப்போ என்னெல்லாம் எப்படி எழுதலாம், 0, 3 அவ்வளோதான், இதோட எலமெண்ட் முடிஞ்சது. தென் செகண்ட் எலமெண்ட்டால் 1, 3. தட்ஸ் இட், ஈக்குவேஷன் 1. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் RHS கன்சிடர் பண்ணும்போது A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஸோ ஃபஸ்ட் A cross B ஃபைண்ட் பண்ணிக்கலாம். 0, 1 ஏல தென் 2, 3, 4. அப்போ பாருங்கள் 0, 2, 0, 3, 0, 4. Then next element 1, 2, 1, 3, 1, 4. The next A cross C. A cross C க்கு 0, 1 and C ஓட elements என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, sorry, this one is our C.
ஸோ சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 5 தட் இஸ் 0, 3 0, 5 தென் 1, 3 1, 5. நாம் இப்போ என்ன இது ரெண்டில் இருந்துட்டு இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது, காமனாக இருக்கணும். எதெல்லாம் காமனாக இருக்குது இந்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0, 3 0, 3 காமனாக இருக்குது. அண்ட் ஹியர் வேறு என்ன காமன், தட் இஸ் 1, 3. ஸோ இது ரெண்டு தான் காமன். அப்போ இதோட இன்டர்செக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் 0, 3, 1, 3. ஸோ ஃப்ரம் 1 and 2 this one is a proved அப்படின்னு சொல்லலாம். தென் தேர்ட் ஒன் பாருங்கள், என்னென்னா A யூனியன் B cross C is equal to A cross C யூனியன் B cross Cன்னு சொல்லியிருக்காங்க. இதுலையும் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது A யூனியன் B cross C அப்படிங்கும்போது யூனியன் எடுக்க போகிறோம். யூனியனை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். காமனாக இருக்கிறத எழுதிட்டு ஒன்ஸ் எழுதிட்டு தென் பேலன்ஸ் இருக்கிறதால கேதர் பண்ண போகிறோம். இது ரெண்டுக்கும் காமனாக எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு செட் எழுதிட்டு அப்படியே கண்டினியூஸாக செகண்ட் செட் தட் இஸ் 0, 1, 2, 3, 4. காமன் இல்லைன்னா ரெண்டையுமே கேதர் பண்ணி எழுதுறதா யூனியன் சொல்லி சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், A யூனியன் B cross C. அப்போ A யூனியன் Bங்கிறது இந்த எலமெண்ட்ஸு, Cங்கிறது 3, 5. அப்போ இதால் எல்லாமே வந்துட்டு எப்போ போல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறோம். தட் இஸ் 0, 3 0, 5. தென் நெக்ஸ்ட் 1ஆல் 1, 3 1, 5. தென் நெக்ஸ்ட் 2 2, 3 2, 5. தென் நெக்ஸ்ட் 3 3, 5 3, 3, and 3, 5. Then 4, 3 4, 5. This one we have to keep it as a equation 1. The next பாருங்க RHS என்ன கன்சிடர் பண்ணுறோம்னா A cross C யூனியன் B cross C. அப்போ A cross Cங்கிறது A and Cல A and C, Aயும் Bயும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தட் இஸ் 0, 3 0, 5. Then next 1, 3 1, 5. Then next B cross C. அப்போ B and C. அப்போ பாருங்க 2, 2, 3 2, 5. The next 3, 3 3, 5. Next one 4, 3 4, 5. Yes. அப்போ என்னன்னா A cross Bக்கும் B cross Cக்கும் யூனியன் எடுக்க போகிறோம். யூனியன் என்னன்னு தெரியும், காமனாக இருக்கிறத எழுதிட்டு கேதர் பண்ண போகிறோம். பட் இது ரெண்டுக்கும் நமக்கு காமனாக எதுவும் வரக்கு இல்லை, காமன் எலமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. செக் பண்ணிக்கோங்க. ஸோ காமன் எலமெண்ட்ஸ் இல்லைங்கும்போது ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய 0, 3 0, 5 1, 3 1, 5 எழுதிட்டு அப்படியே இதில் இருக்கக்கூடியதை கேதர் பண்ணி எழுத போகிறோம். திஸ் ஒன் ஈக்குவேஷன் 2. ஸோ நவ் see that from 1 and 2 we verify this. ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறனால இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இதுலேயும் இருக்கும். ஸோ இது ஈக்குவலாக இருக்கிறதுனால என்னென்னா this one is verified அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Now see that our seventh sum, let A is equal to ஒரு செட் கொடுத்துருக்காங்க and B is equal to some set and C is equal to some set. Then the ask to verify these two properties. So by givenல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இங்கே எப்படி descriptive formல கொடுத்துருக்காங்க. Descriptive formல இருக்கிறது we are going to write it in a roster form. Now see that set A is equal to the set of all natural numbers less than 8. Natural numbers now we know that it starts from our 1. எப்படி இருக்கணுமா, less than 8 அப்படின்னா 1 2 3 4 5 6 7. The next B set பாருங்க, the set of all prime numbers less than 8. 8க்கு கம்மியாக இருக்கக்கூடிய prime numbers. Prime numbers நான் ஆல்ரெடி பார்த்தோம். The numbers should be divided by 1 and number itself. That is 2 3 5 and 7. The next பாருங்க, C is equal to the set of even prime numbers. Even prime numbers, இது நம்மளுக்கு prime numbers தெரிஞ்சிருச்சு. இதுலேயே இருக்கக்கூடிய even number என்னது 2. எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் even prime number அப்படிங்கிறது 2 only அப்படின்ட்டு. ஸோ C is equal to 2. ஸோ இது மூணு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற செட்ஸு. தென் இதுலேருந்து என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ். அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பாருங்கள், A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. ஸோ ஃபஸ்ட்டு எது கன்சிடர் பண்ணுறோம், எப்போ போல் நம்மளோட LHS சைடு. இதில் கன்சிடர் பண்ணுறதுலேயும் ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணணும்னா A intersection B. ஏங்கிறது என்னது 1 2 3 4 5 6 7 அண்ட் இன்டர்செக்ஷன். B செட்ஸ் என்னது இங்கே பார்த்ததில் 2 3 5 7. ஸோ இது ரெண்டுக்கும் என்னெல்லாம் காமனோ அதை எடுத்து எழுதுறதா இன்டர்செக்ஷன். எதெல்லாம் காமன் எலமெண்ட்ஸ்னு பாருங்கள், 2 3 5 and 7. அப்போது இதுதான் நம்மளோட A intersection C. ஸோ இது எதால் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கணும்னா Cயால். ஸோ திஸ் ஒன் A intersection B போட்டுட்டு தென் Cங்கிறது என்னது 2 மட்டும்தான். அப்போ எப்படி வரும் 2, 2 அண்ட் தென் 3, 2 and 5, 2 7, 2. This one we have to keep it as a equation 1 ன்னு சொல்லி வைக்கணும். தென் நெக்ஸ்ட்டு நம்மளோட RHS கன்சிடர் பண்ணலாம். அது என்னென்னா A cross C intersection B cross
சி. அப்போ ஏ கிராஸ் சி என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏங்கிறது என்னது 1 2 3 4 5 6 7 வரைக்கும், சிங்கிறது 2. அப்போ இது என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி 1, 2. இங்கே வேறு எலமெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால 1, 2, நெக்ஸ்ட் 2, 2 அண்ட் 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. தட் இஸ் அவர் ஏ கிராஸ் சி. தென் நெக்ஸ்ட் பி கிராஸ் சிங்கிறது அதே மாதிரி தான். பி இது என்னது 2 3 5 7 அண்ட் சிங்கிறது ஒரே எலமெண்ட் 2 மட்டும்தான். அப்போ அதே மாதிரி தான் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இது ரெண்டில் இன்டர்செக்ஷன் அப்படிங்கும்போது இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் அப்படிங்கும்போது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது எதெல்லாம் காமனாக இருக்குது, இந்த 4 எலமெண்ட்ஸ் இங்கேயே இருக்கும். ஸோ அப்போ என்னது 2, 2 இஸ் தேர், 3, 2 அண்ட் 5, 2 அண்ட் 7, 2. இதுதான் நம்மளோட இன்டர்செக்ஷன். அப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ வாட் இஸ் அவர் ஃப்ரம் 1 பாருங்கள். 1 வந்து 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 லைக் தட். இதே மாதிரி இங்கே செகண்டில் இருக்குது. ஸோ ஃப்ரம் அவர் 1 and 2 என்ன சொல்லலாம், திஸ் ஒன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். தென் செகண்ட் பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு, ஏ கிராஸ் B minus C is equal to A cross B minus A cross C அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோன்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, தட் இஸ் A cross B minus C. B minus C அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் சப்ராக்ஷன் மாதிரி தான். இப்போ இந்த செட்டில் இருந்துட்டு இந்த செட்டை சப்ராக்ட் பண்ணுறோன்னா இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத ஒமிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதுறது தான் மைனஸ் அப்படிங்கிறோம். அதாவது இந்த செட்டில் இருந்துட்டு 2வை மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ் அ பேலன்ஸ் 3 5 7, அதுதான் நம்மளோட மைனஸுங்கிறோம். நார்மல் சப்ராக்ஷன் மாதிரி தான். அண்ட் பேலன்ஸ் எடுத்து எழுதுவோம். நவ் see that இதுதான் நம்மளோட B minus C. அதை ஏஆரில் என்ன பண்ண போகிறோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஏங்கிறது 1 2 3 4 5 6 7. ஸோ B minus Cங்கிறது இந்த 3. அப்போ எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பாருங்கள். 1, 3, 1, 5, 1, 7. Then next 2, 3, 2, 5, 2, 7. Next one 3, 3, 3, 3, 5, 3, 7. Next 4, 3, 4, 5, 4, 7. Then next 5, 3, 5, 5, 5, 7. Next 6, 3, 6, 5, 6, 7. Then next finally 7, 3, 7, 5, 7, 7. This one we have to keep as equation 1. Next one என்னன்னு பாருங்க. You have to consider RHS, that is A cross B minus A cross C. அதுக்கு A cross Bயும் A cross Cயும் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு A cross B என்னன்னு பார்த்துடலாம். A cross B வந்துட்டு A 1 to 7 வரைக்கும் தெரியும். B 2 3 5 7. ஸோ இது மல்டிபிள் பண்ணி எழுதும்போது 1, 1, 1, 3, 1, 5, 1, 7. Then next 2 அலைனா 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. ஸோ 3 அலை பண்ணும்போது 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. Then next 4 alla 4, 2 and 4, 3, 4, 5 and 4, 7. 5 alla 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. So 6 alla பண்ணும்போது 6, 2, 6, 3, 6, 5, 6, 6. In 7 alla பண்ணும்போது 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இதுதான் நம்மளோட A cross B. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏ கிராஸ் சி ஏ அண்ட் சி நம்மளுக்கு 1 மட்டும்தான். அப்போ என்ன தெரியும், 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி ஏ கிராஸ் பி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஏ கிராஸ் சியை வந்துட்டு சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணுறோன்னா இந்த எலமெண்ட்ஸை அதில் இருந்துட்டு ஒமிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் எழுத போகிறோம். அதுதான் இந்த பேலன்ஸ் இருக்கிறத செட்டு தான் இது. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க என்னெல்லாம் செட்ஸ்னு. 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 அண்ட் 7, 2. இதே வந்துட்டு ஏ கிராஸ் பியில் இருந்துட்டு நம்ம சப்ராக்ட் பண்ண. நான் see that என்னெல்லாம் எலமெண்ட் ஏ கிராஸ் பியில் பார்த்தோம். 1, 2 அண்ட் தென் 2, 2 அண்ட் 3, 2 அண்ட் 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இதுதான் நம்மளோட ஏ கிராஸின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இதை நெக்லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்கள். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5. இந்த பேலன்ஸ் வந்துட்டு எது கூட ஈக்குவலாக இருக்குன்னா இது என்ன, இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டனால இது என்ன செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏன்னா ஏ கிராஸ் சியை தான் நம்ம இதில் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த செட்டும், அதாவது நம்மளுக்கு பேலன்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா, இந்த 1, 3, 1, 5, 1, 7 இந்த செட் இருக்கு இல்லையா, இதுவும் இங்கே இருக்கிறது ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். 1, 3, 1, 5, 1, 7. தென் இதுதான் நம்ம ஏ கிராஸ் சியிலிருந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 2, 3, 2, 5, 2, 7 அண்ட் 3, 3, 3, 5. ஸோ இந்த பேலன்ஸ் இது. அப்போ இது ஈக்குவேஷன் 1. இதை தான் நம்ம எப்படின்னா
இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள், a cross b மைனஸ் a cross cங்கிறது பேலன்ஸ். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லையும் ஈக்குவேஷன் 2லையும் இது கரெக்ட் செக் எப்படி இருக்கும்னா செக் பண்ணும்போது எலமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2 என்னது a cross b மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு a cross b மைனஸ் a cross cன்னு சொல்லி சொல்கிறோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சுது. தென் நம்மளோட எக்ஸசைஸ் 1.2க்கான கான்செப்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் சேனல் கனிவுடன் கணிதம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.